மயில் ஸ்ரீகிருஷ்ணர் தொடர் பாகம் 11. வத்சாசுரன் வதம். ஒரு நாள் காலையில் கோகுலத்தின் பசுமையான புல்வெளியில் கண்ணன், பலராமன் மற்றும் கோபத் சிறுவர்கள் அனைவரும் கன்றுகளை மேய்த்து கொண்டிருந்தனர். பறவைகள் இனிமையாக பாடின. காற்று மெதுவாக வீசியது. அனைவரும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். ஆனால் மதுரையில் இருந்த கம்சன் அமைதியாக இருக்கவில்லை. கண்ணனை எப்படி இருந்தாலும் அழிக்க வேண்டும் என்று எண்ணிய அவன் வத்சாசுரன் என்ற அரக்கனை அனுப்பினான். வத்சாசுரன் ஒரு சிறிய கன்றின் உருவம் எடுத்து மற்ற கன்றுகளுடன் கலந்து நின்றான். வெளியில் பார்த்தால் சாதாரண கன்றைப் போலவே இருந்தாலும் அவன் மனம் தீமையால் நிறைந்திருந்தது. கண்ணன் அந்த கன்றை பார்த்தவுடன், இவன் நம்முடைய கன்று இல்லை, இவன் ஒரு அரக்கன் என்று உடனே அறிந்தான். அவன் மெதுவாக பலராமனிடம் சிரித்தபடி, அண்ணா, அந்த கன்றை பார், அது வித்தியாசமாக இருக்கிறது என்றான். பலராமனும் கவனமாக பார்த்து தலையசைத்தார். கண்ணன் மெதுவாக வத்சாசுரனின் அருகில் சென்றான். திடீரென்று அவன் பின்னங்கால்களையும் வாலையும் உறுதியாக பிடித்தான். ஆ என்று வத்சாசுரன் தனது உண்மையான அரக்க உருவத்தை எடுக்க முயன்றான். ஆனால் கண்ணன் அவனைச் சுற்றிச் சுழற்றி அருகிலிருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது வீசினான். அரக்கன் தரையில் விழுந்தவுடன் அவனுடைய தீய சக்தி மறைந்தது. காடு மீண்டும் அமைதியானது. கோபச் சிறுவர்கள் ஆச்சரியத்துடன் கண்ணனைச் சூழ்ந்து கொண்டனர். கண்ணா, நீ எங்களை மீண்டும் காப்பாற்றிவிட்டாய் என்று மகிழ்ச்சியுடன் கூறினர். பலராமன் சிரித்தபடி, நம் கண்ணன் எப்போதும் நல்லவர்களை காப்பாற்றுவான் என்றார். அந்த நேரத்தில் வானத்தில் தேவர்கள் மலர்களை பொழிந்து, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று புகழ்ந்தனர். கண்ணன் மட்டும் எதுவும் நடக்காதது போல நண்பர்களுடன் மீண்டும் கன்றுகளை மேய்க்கத் தொடங்கினான். அவனுடைய அன்பும் எளிமையும் அனைவரையும் மகிழ்ச்சியடையச் செய்தது. செர்ரி பிலாசம் இந்த கதையின் நீதி. தீமை எவ்வளவு புத்திசாலித்தனமாக மறைந்தாலும் உண்மையும் தைரியமும் இறுதியில் வெற்றி பெறும். நல்ல மனமும் இறைவன் மீது நம்பிக்கையும் நம்மை காப்பாற்றும்.